இன்றைய தியானம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் கோரேசுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவரை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன்னு சொல்றாரு. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்குன்னு சொல்றாரு. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறார். எவ்வளவு புறஜாதி ராஜா, எவ்வளவு அழகாக கர்த்தர் அவனுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த ராஜாவை தேர்ந்தெடுத்து அவனை அபிஷேகித்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து பிறகு சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வலது கையை பிடிச்சு உங்களுக்கு சொல்றாரு, மகளே மகனே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன். என் வாழ்க்கையில முற்றும் கோணல் இருக்குன்னு சொல்றீங்களா? என் படிப்புல கோணல் தான், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நான் தெரிந்தெடுத்ததுலேயும் முற்றும் கோணல் தான், நான் பிஸ்னஸ் பண்ணால் அதுவும் கோணலாக தான் இருக்குது, ஊழியமாக இருந்தாலும் சரி அதுலேயும் நான் கோணல்களை தான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாமே கோணலாகவே இருக்கு, இதை நீங்கள் செவ்வையாக்குவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை என்னோடு கூட சேர்ந்து தியானிக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட அவரை நேசித்து அவருக்கு உங்கள் இருதயத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னே அவர் போவார். போய் கோணலான வைகளை செவ்வையாக்குவேன். கோணலை செவ்வையாக்குவேன்னு சொல்ல, கோணலான வைகளை, டாப் டு பாட்டம், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை இருக்கிற உறுப்புகள்லையும் கோணல் இருக்கா? மருத்துவர்களாலே கவனிக்க முடியாத ஒரு நிலையா? அல்லது குடும்ப வாழ்க்கையில் கோணல்களா? பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுல, நான் செய்கிற எல்லா வேலையிலையுமே முற்றும் கோணல் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த வார்த்தைக்கு உங்களை முழுவதும் அர்ப்பணித்து கர்த்தரை மட்டும் நேசித்து அவருக்கு மட்டும் உங்கள் இருதயத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதல் இடம் அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய வார்த்தையை படித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு விருப்பமில்லாத செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா நீர் எனக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கன்னு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார், மகளே மகனே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என்னுடைய பேச்சில் நான் சரியில்லைனா, என்னுடைய சிந்திக்கிற காரியத்தில் நான் சரியில்லைனா, என்னுடைய நடையுடைய பாவனையில் நான் சரியில்லைனா, கர்த்தருக்கு முன்பாக ஒரு காரியம், மனுஷருக்கு முன்பாக ஒன்று, தனி அறையில் ஒன்று, அப்படி நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இருப்பீங்களானா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணலை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் இன்றைக்கு மாற்றும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த கோணல் எதுவாக இருந்தாலும் சரி, சீக்ரெட்டாக எந்த கோணல் இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக மட்டும் தயவு செய்து நாம் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த கோணல் இருக்குது, சிந்திக்கிறதுல இருக்குது, எதுவாக இருந்தாலும் ரகசியமாக எது இருந்தாலும் சரி மறைக்காமல் அவர்கிட்ட சொல்லுவோம் பிரியமானவர்களே. அவர் அந்த கோணலை மாற்றுவார், அவர் மாற்றுவார். அதுக்காக தான் நமக்காக வந்தார் பிரியமானவர்களே. நீங்கள் ஏசாயா 40:4 யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக வந்தவன், அவனை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஏசாயா 40:4 நம்ம வாசிக்கிறோம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது யோவான் ஸ்நானகனை குறித்து, அவனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் அவன் வந்து வழியை ஆயத்தப்படுத்தினான். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் கோணலாக தான் இருந்துச்சு. எல்லாவற்றையும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், எப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாரு நமக்கு நல்லா தெரியும்.
நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு பிரசங்க. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அவனுடைய ட்ரெஸ்ஸை குறித்து 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சாப்பாடை குறித்து வாசிக்கிறோம். பிரியமானுள்ளே, எருசலேம் நகரத்தார், யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவங்கிட்ட வராங்க, பாவங்களை அறிக்கையிடுறாங்க, யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெறுறாங்க. அந்த நேரத்தில் பரிசேயர் சதுசேயர் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்லிட்டு, கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பிரியமானவர்களே, இந்த மாதிரி பிரசங்கம் இன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா நம்மளை யாரும் விரும்ப மாட்டாங்க, நம்ம சர்ச்சைக்கும் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை செவ்வாய்ப்படுத்துகிற கடைசி நாட்களிலே இருக்கிறோம். என்ன தவறு இருந்தாலும் சரி, அதை சுட்டி காட்டி கர்த்தருடைய ஆவியான நமக்கு சொல்லுவாரானால் அந்த கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தருடைய கரத்தில் நம்மை நான் ஒப்பு கொடுத்து நம்மை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். வருகைக்கு ஆயத்தமாகவும் செபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 45:2 வசனத்தின்படி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரே. ரட்சகாமுடைய ரகசிய வருகைக்கென்று நாங்கள் மனவாட்டிகளாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், வேலை ஸ்தலத்தில் முற்றிலும் கோணல்கள் காணப்படுகிறதப்பா. அவைகளை கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போடுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்குறோம் ஆண்டவரே. உங்கள் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா கோணலையும் கர்த்தர் நீர் முற்றிலுமாக ஆண்டவரே இந்த நாளில் செவ்வையாக்கி எங்களை கைவிடாதிருந்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே சந்தியும், ரட்சியும், விடுவியும், கோணல்களை செவ்வையாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.